திரு விஜய் அவர்களுக்கு என் மீது ஒரு தனிப்பட்ட வன்மம் இருக்கிறது. உங்க மேல அவருக்கு என்ன சார் வன்மம் இருக்கு? அது உங்களை மாதிரி புதிய பத்திரிகை நண்பர்கள் வரலாற்றை போய் தேடி படிங்க இருக்கும். இந்த கடலூர் மாவட்டத்தில் எந்த சினிமா நடிகர்களுக்கும் ரசிகர் மன்றம் இருக்கக்கூடாது, பெயர் பலகை இருக்கக்கூடாது, நூலகங்கள் தான் இருக்கணும், படிப்பகங்கள் தான் இருக்கணும். அதுவும் ஐயன் திருவள்ளூர் படிப்பகம் தொடங்கணும், வஉசி பேரில் தொடங்கணும், சுபாஷ் சந்திர போஸில் தொடங்கணும், சுதந்திர போராட்ட தியாகிகள் பேரில் தொடங்கணும்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் ஒரு மாடல் ஸ்டேட்டாக, மாடலுடைய டிஸ்ட்ரிக்டாக இந்த என் கடலூர் மாவட்டத்தை உருவாக்கினேன். என் பண்ருட்டி தொகுதி உருவாக்குறேன். நூற்றுக்கணக்கான நூலகங்களை திறந்த முதல் முறை எம்எல்ஏவா இருக்கும். ஆமா, 2001, 2006, 2011 அப்ப மருத்துவர் ராமதாஸ் அவர்களுடைய அறிவுரை கேட்டு இங்க என்னுடைய தொகுதியில் இருந்த அத்தனை ரசிகர் பெயர் பலகை மன்றங்களை நான் இடிச்சு நொறுக்கி தூக்கி வீசினேன். அப்போ திரு விஜய் அவர்கள் என்னோட தொடர்பு கொண்டு இதுமாரி எங்கள் மன்றத்தில் நீங்கள் கலைக்கிறீங்களா, இதெல்லாம் வேண்டாம் அப்படின்ற ஒரு விஜய் அவர்கள் வந்து எனக்கு வந்து கன்வே பண்ணார். நான் சொன்னேன், இது எல்லா ரஜினிலேருந்து விஜயகாந்த்லேருந்து எந்த மன்றங்களும் இருக்கக்கூடாது. அதை என் தொகுதியில் முன்னுதாரணமாக வச்சிருக்கேன். இந்த பாலாபிஷேகம், கட் அவுட்டு, மன்சூர் சாப்பிட்றது, வேப்பிலையை கட்டிக்கிட்டு போகிறது, மொட்டை அடிச்சுக்கிறதுலாம் கூடாதுன்ற ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறேன். நான் படிப்பங்கள் திறக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ விஜயனுடைய அப்பா வந்து என்னை சந்தித்து எனக்கு ஒரு விளக்கம் அளித்தார். விளக்கம் அளித்து, சரிங்க நீங்கள் சொல்கிறீங்க, இனிமேல் நாங்கள் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அப்போ அதிலிருந்து எனக்கு அவருக்குமான முரண்பாடு ஏற்படுது. அப்புறம் ராஜபக்சனுடைய மகன் வந்து பங்குதாரராக, பசில் ராஜபக்ச பங்குதாரராக இருக்கிற லைக்கா நிறுவனம் உங்களுக்கு தெரியும், அல்லிராஜ் சுபாஸ்கர் அந்த படத்தை இயக்குறாரு. அதில் அவருடைய ப்ரொடக்ஷன் வருது. அது வரக்கூடாது அப்படின்னு நான் மட்டும் எதிர்க்கலை. ஒட்டுமொத்தமா ஈழத்தில் இருந்து இனப்படுகொலை என்று சொல்லக்கூடிய தமிழ் தேசியம் பேசுகிற பல பேர் 150 அமைப்புகள் சேர்ந்து நாங்கள் அதை எதிர்த்தோம். நீங்க அதெல்லாம் தூக்க முடியாதுன்னு சத்தியம் தெரியறவங்களா அந்த படத்தை வெளியிட்டீங்க. அப்ப அங்க நாங்கள் எதிர்த்து அங்க ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடந்துச்சு, உங்களுக்கு தெரியும். அப்ப அன்னைக்கு இதே விஜய் அவருடைய மேனேஜர், அவருடைய உதவியாளரை என்கிட்ட அனுப்பி பேச்சுவார்த்தைக்கு அனுப்புறாரு. நான் சொல்லிட்டேன், இது என் இனத்தின் படுகொலை. 1.5 லட்சம் மக்களை பலி கொடுத்து விட்டு 90,000 தாய்மார்களின் தாலி அறுபட்டு இருக்கிற அந்த ராஜபக்ச கும்பல் என் மண்ணில் வந்து இங்கு படம் தயாரிப்பதை, இன்னும் செய்வதை, சினிமாவில் இறங்குவதை நான் அனுமதிக்க முடியாது. அதனால அவனுடைய லைக்கா ப்ரொடக்ஷன் தயாரிப்புன்ற வரக்கூடாது. நீங்க வேற ஒரு தயாரிப்பு நிறுவனத்துக்கு இந்த அனுமதியை கொடுத்து நீங்க வெளியிட்டுருங்க அப்படின்னு நான் சொன்னேன். அதற்கு பிறகு உங்களை போன்ற பத்திரிகையாளருடைய கான்ஃபரன்ஸை பத்திரிகையாளர் கிளப்பில் நடத்தி அதே சுபாஷ்கருடைய நிறுவனமான தமிழ்நாட்டுடைய தயாரிப்பாளர் அவருடைய லெட்டர் பேடில், லைக்கா லெட்டர் பேடில் எழுதி லைக்கா ப்ரொடக்ஷன் தயாரிப்பு நிறுவனத்தை நாங்கள் தூக்கி விடுகிறோம் அப்படின்ட்டு தூக்கி விட்டு அதற்கு பிறகு அந்த படத்தை வெளியிட்டாங்க. அதில் நான் ரொம்ப பிடிவாதமாக இருந்தேன். அப்பயும் திரு சந்திரசேகர் அவர்கள் என்கிட்ட பேசினாங்க. விஜயனுடைய உதவியாளர், விஜயனுடைய மேலாளர் எல்லாமே வந்தாங்க. காஸ்மோபாலிட்டனுடைய கிளப்பில் சிசிடி கேமராவில் இன்னும் இருக்குது, ஓப்பனில் நூற்றுக்கணக்கான மக்கள் பார்வையில் உட்காந்து என்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. அப்போ கூட அண்ணனுக்கு வேறு ஏதாச்சுன்னா கூட கட்சிக்கு நாங்கள் செய்கிறோம் அப்படிங்கும்போது அப்படியேப்பட்ட ஈனப்பிரிவு அல்ல வேல்முருகன். 1.5 லட்சம் மக்களை பலி கொடுத்து நடக்கின்ற ஒரு உரிமை போராட்டத்தில் வந்து நீங்கள் வந்து ஒரு சினிமாக்காரனாகவே நினச்சிக்கிட்டு என்கிட்ட பேசாதீங்க, அதற்கான ஆள் இல்லை என்று சொன்னவன் வேல்முருகன். அந்த கோவத்தில் தான் இப்போ விஜய் அவர்கள் உங்களை டார்கெட் பண்ணி பேச, அது 2வது கோவம்.